பெப்பர் தூக்கலை போட்டு மட்டன் கிரேவி, பாய் வீட்டு மட்டன் கிரேவி இந்த மாதிரி மட்டும் செஞ்சு மட்டும் பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி ஆல் இன் ஒன் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் இந்த மாதிரி குக்கரில் போட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், கல்லுப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அந்த டைமில் இப்போ வேறு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே போட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா கூடவே மறுபடியும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதிகமாக புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், பெப்பரு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கிற மட்டன் இதில் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு இந்த மாதிரி திறந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றின எண்ணெய் எல்லாமே இந்த அளவுக்கு தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பாய் வீட்டு மட்டன் கிரேவி. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா பின்ன மட்டன் வாங்கும்போது இது தாங்க ட்ரை பண்ணுவீங்க. சும்மா பஞ்சு மாதிரி பெப்பர் தூக்கலை இந்த மாதிரி இப்போ இப்படி ட்ரை பண்ண கேட்டு தானே ட்ரை பண்ணி பாருங்கள்.